கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாள் எப்படி இருக்கிறது? இந்த நாளிலே நாம் என்னென்ன காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம்? இதையெல்லாம் பட்டியலிட்டு பார்க்கின்ற வேளையில் நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதில் முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும். இந்த வேளையில் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 25 4-5 வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு போதியும், தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். ஒன்று தெரிவியும், இன்னொன்று போதித்தரலும். தெரிவிக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு காட்டுகிறது, இதுதான் பாதை என்று நமக்கு டைரக்ஷன் கொடுக்கிறது. போதிக்கிறது என்று சொன்னால் கற்றுக் கொடுக்கிறது, ஒரு போதனையாக காணப்படுகிறது. இதை தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதை தான் தாவீது ராஜா தேவனிடத்திலே கேட்கிறார். அடுத்தபடியாக அதே தாவீது ராஜா, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும். சாதாரணமாக என்னை போதனை பண்ண வேண்டாம், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தணும், நடத்தி நீங்கள் என்னை போதிங்க ஐயா என்று கேட்கிறார். அப்படி போதிக்கின்ற வேளையிலே, நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருப்பேன். இந்த அறிக்கையை பாருங்கள். இது நமக்கு இன்றைக்கு நாம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க முடிகிறதா? தாவீது ராஜாவுக்கும் 24 மணி நேரம் தான் இருந்தது, நமக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கிறது. ஆனால் அவர் பெரிய ராஜா, ராஜ்யத்தை ஆளுகிறவர். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நாள் முழுவதும் அவருடைய சத்தியத்தை கேட்பதற்கும் அவருடைய போதனையை கேட்பதற்கும் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம இவரிடத்திலிருந்து, தாவீது ராஜாத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடத்தின் மூலமாக பயன் பெற வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் தாவீது ராஜா சொன்னது போல இந்த வசனத்தில், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பீங்க, எல்லா காரியத்திலும் என்னை போதியுங்க என்று ஆண்டவரை நோக்கி கேட்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பீங்க, போதனைகளை கொடுங்க, வழி நடத்துங்க. நாங்கள் நாள்தோறும் உம்மிலே காத்திருக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு நாளாக அமையட்டும்.